ஆயுதம் அல்லது எதிரியை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதம் என்பது பற்றிய நான் சொல்றது ஆயுதம் மீன்ஸ் கருத்தியல் ஆயுதம். எது சரியான கருத்தியல் என்பது குறித்த சர்ச்சைகள் தான். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு எதிரில் இருப்பவர்கள் யார்? ஆளுவர்கங்கள்னா இங்க அது பார்ப்பன பணியார் கும்பல், அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சியான பிஜேபி, அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய RSS, இவர்கள் தான் எதிரி. இந்த எதிரியை நோக்கி நம்முடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்துவதற்கு தேவையான அணுகுமுறைகள் என்னவோ அதுதான் ஒவ்வொரு இயக்கமும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று நான் சொல்றேன். என்னுடைய கருத்தாக அம்பேத்கரியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் அல்லது மார்க்சிஸ்டுகளும் இந்த மூன்று பிரதான போக்குகளை கொண்ட இந்த தோழர்கள் நாம் எதிரியை நோக்கி எப்படி செயல்படுவது, எதிரிக்கு எதிராக எப்படி செயல்படுவது என்பதில் நம்முடைய கவனத்தை குவிப்பது இருக்கு இல்லையா? பெஸ்ட் டூல் எதுவாக இருக்கு. மார்க்சியம் தான் பெஸ்ட் டூல் தான் கம்யூனிஸ்ட் சொல்லுவாரு, அம்பேத்கரியன் தான் பெஸ்ட் டூல்னு ஒரு அம்பேத்கரிஸ்ட் சொல்லுவாரு. இப்ப பிரச்சனை என்பது எது சிறந்த டூல்ன்றது இல்ல. அது கத்தியா இருக்கலாம், வில்லா இருக்கலாம், அம்பா இருக்கலாம், பீரங்கியா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். பிரச்சனை அது எதிரியை நோக்கி பாயுதா, தோழமை சக்திகளை நோக்கி பாயுதான்றதான் கேள்வி. கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரியவாதிகளை குரல்களை குறிவைத்தால் வெற்றி RSSக்கு தான். தத்துவத்துறையிலான விவாதங்கள் என்பதை அமைப்பு துறையிலான பிரச்சனைகளோடு நாம் எப்படி சிங்க் பண்றோம், எப்படி அதை பார்க்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனந்த் எழுத்துப்பை அவர்களை இழிவுபடுத்துவது என்பது இந்த நோக்கம் அல்ல. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க சில குழுக்கள். நான் பேர் சொல்ல விரும்பலை. பொதுவாக என்ன நடக்கும், இப்போ இன்னைக்கு காலையில கூட ஆனந்த் எழுத்துப்பை அவருடைய நிகழ்ச்சி உரை கேட்பதற்காக ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் வெயிட் பண்ணி வந்திருப்பேன், இந்த ஈவெண்ட் அதனால வந்துட்டேன். நானும் என்ன நடக்கும், ஒரு 10% போய் போட்டு ஆனந்த் எழுத்துப்பை வெளியே இருந்து ஒரு முழக்கம் போட்டு மீடியால பரபரப்பாக யூஸ் பண்ணி அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார்கள். இல்ல இதுதான் நடக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் ஒரு மோசமான சில போக்குகளை சொல்றேன் நான். அது இல்ல, நாம் அறிவார்ந்த முறையில் அவரை எதிர்கொள்கிறோம். இது ஒரு அறிவு ரீதியிலான உரையாடல். இந்த அறிவு ரீதியிலான உரையாடலில் வார்த்தைகளை பிடித்து தொங்க வேண்டாம். அதுதான் விஷயம், எசன்ஸ். வேற யாராவது இந்த நூலை பற்றி ஒரு திறனாய்வு நடத்தினார்கள் என்றால் சொல்லுங்க, யார் நடத்தினாங்கன்னு சொல்லுங்க. இந்த நூலை படித்த உடனே எங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. எங்களுக்கு அந்த இது மட்டும் இல்ல, நாங்கள் அம்பேத்கரை பற்றி நாங்கள் பேச தொடங்கியது 3 ஆண்டுகளாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தீவிரமான உரையாடல்கள். சில நேரங்களில் இந்த சிவகுமார் திருச்சிக்கு வண்டி போட்டு வந்துருவாரு. நான் ஹோட்டல் ரூம் போட்டு நைட்லாம் விடிய பேசியிருக்கோம். ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னா திடீர்னு நைட்டு ஒரு பிரச்சனை வந்துடும். இது ஒரு சீரியஸான பிரச்சனை, எனக்கு என்ன பண்றது அப்படின்ற அளவுக்கு பேசுறது. இது நான் சொல்றது 2021 வயசு ஆரம்பிச்சு இப்ப 2025 5ஆம் ஆண்டுக்குள்ள நாங்க காலனி வைக்கிறோம். அதுல இந்த 5 ஆண்டுகளில் நடந்த உரையாடல்கள் அவ்வளவு தீவிரமான உரையாடல்கள். இது எல்லாமே கற்பது என்கிற நோக்கத்தில் நாங்க வெளியில இதை பிரபகண்டா பண்றதுக்காக சொல்லுறாங்க. கற்றுக்கொள்வதிலேயே சில நேரங்கள் சீரியஸ் ஆயிடும். ஒரு நூல் படிக்கும் போது ரொம்ப போட்டு மண்டே போட்டு கொடையும் ஐயோ இது சீரியஸான பிரச்சனையா இருக்கிறத நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு நிறைய விவாதங்கள். வேணும்னா நீங்க கிளப் ஹவுஸ் கிட்டத்தட்ட 68 வாரங்கள் நடத்திருக்கோம். 1.5 வருஷமா அந்த கிளப் ஹவுஸ் விவாதங்கள் எவ்ரி மண்டே 8 to 10 நைட் கிளப் ஹவுஸ் நடக்கும். எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கும் நாங்க ரெசிடேட் பண்றதே இல்லை. எல்லாருக்கும் சிறந்த வாய்ப்புகள் இருக்கு. சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம் அதை பேசுவதற்கு. எனவே உரையாடல்களை தான் நம்ம விரும்புகிறோமே தவிர யாரையும் தாக்குவதோ அல்லது இழிவுபடுத்துவதோ அவருடைய உழைப்பை கொச்சைப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கத்தை பற்றிய விமர்சன கூட்டமும் இது அல்ல. அப்படி பேச வேண்டும் என்றால் இப்ப நாங்கள் இருக்கிறோம்னா, இப்போ எங்க அப்பா அம்மா பத்தி நான் பேசுறேன்னா அது என்னுடைய ரைட், பை பர்த் ரைட் அப்படின்ற மாதிரி நான் வேலை செய்த இயக்கம், அதனால நான் அதை பேசுறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதையும் நாங்கள் தவிர்த்திருப்போம். ஏன்னா இது வைசியலுடைய முதல் லைவ் மீட்டிங், நேரடியாக நாங்கள் நடத்துகின்ற முதல் கூட்டம். 5 ஆண்டுகளில் நாங்கள் நடத்துற முதல் கூட்டம். ஜூம்ல நாங்க ஒரு கூட்டம் நடத்தணும். தொடர் ரவிக்குமார் அவர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை. உள்ளீடு ஒதுக்கீடு சீரியஸான ஒரு கேள்வியாக இருந்தது. அருந்ததியர்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை. நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை தேர்தலில் ஆதரித்து நல்லா புரிஞ்சுக்கிறோம். இந்தியா கூட்டணிக்கு நாங்களும் ஆதரவு தெரிவித்தோம். பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தார்கள். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பதால் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம்னு சொன்னோம். ரொம்ப முக்கியம். ஏன் அந்த ஸ்டாண்டை நாங்க எடுத்தோம் அப்படின்னா, வர்க்க பகுப்பாய்வு தான். கம்யூனிஸ்டுகள் வர்க்க அடிப்படையில் அந்த சமூகத்தை அப்ரோச் பண்றாங்க. தோழர் ரொம்ப கிளாரிட்டியா சொல்லிட்டாரு, ஒரே வழியில முடிச்சிட்டாரு. அம்பேத்கர் இந்த சமூகத்தை வர்க்கமாக தான் பார்த்தார், சாதியா அவர் பார்க்கல. சாதியினுடைய எசன்ஸ் அவருக்கு தெரிஞ்சது. அந்த கிளாசிபிகேஷன் எப்படி பண்ணாருன்னா, பார்ப்பனர்கள் ஒரு வர்க்கம், தலித்துகள் ஒரு வர்க்கம், இடைநிலை சாதிகளை சூத்திர வர்க்கம்னு பிரிச்சாரு. அப்படிதான் இருக்குது. நீங்க அந்த கிளாஸ்ல பாருங்க. நாங்கள் திமுகவை சூத்திர கட்சி. இன்னைக்கு கிளப் ஹவுஸ் தலைப்பு, நாளைக்கு திங்கட்கிழமை தானே ரெகுலர் மீட்டிங் இருக்கு. தலைப்பு என்னதோட சூத்திர திமுக போட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை ரேகை பிரச்சனையில போட்டிருக்கணும். கிளாசிபிகேஷன் எங்க ப்ரீவியஸ் நீங்க அந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 2 ஆண்டுகளுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுல நான் பேசியிருக்கிறோம். குறிப்பாக
வர்க்க ரீதியில எப்படி இந்த சேஞ்சஸ் நடந்தாலும் இந்த பவுண்டரியை தாண்ட மாட்டேங்கிறதுக்கான நூல் கூட ஒரு திருநாயம் இவருடைய நூல் ஒண்ணு ரிவ்யூ பண்ணுறது வணிக சாதியினர் எப்படிலாம் வந்து ஹரிஷ் தாமோதர் அவருடைய நூல் நீங்க அதை எடுத்து படிக்கிறதுல ஹரிஷ் தாமோதருடைய நூல் இருக்கிறதுல இல்ல எல்லா நூலும் நாங்க இது எல்லாத்தையும் வெளிப்படையா செய்யறோம் ஆய்வுக்குள் இருக்கிற பேர் ரகசியமாக இருப்பதோ அல்லது பொலிட்டிகல் சீக்ரெசியை மெயின்டைன் பண்றதோ அப்படிலாம் இல்ல டிரான்ஸ்பரண்டா தான் நடக்குது அன்றாட அரசியல் பிரச்சனைகள் மாதிரி ஒப்பீனியன் சொல்றோம் இந்த மூடி ஆய்வு நடப்பது என்பதை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்கிறது அடுத்தடுத்த கூட்டங்கள்ல நம்ம அதை வந்து இன்னும் அடுத்த கொண்டு போகலாம் ஆனால் தோழர் சொல்ற நிறைய விஷயங்கள் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம் இல்ல எதுவும் ஏன்னா அது சிரிக்காது தோழர் சிலம்பரசன் சொன்னாரு ஏன்னா சிலம்பரசத்தோட எங்களுக்கு தோழரை விட பயங்கரமா சண்டை போடுவாரு மீட்டிங் வந்து அடிச்சுக்கிறாங்க மாதிரி தெரியும் அதுல ஆனால் அவருடைய கேள்வி நியாயமானதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்னா கரெக்ட் தானே நான் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அல்லது இந்த செஷனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு 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 70-80% இருக்கணும்ல எக்ஸாம் எழுதுனா ஒரு 70% மார்க்கா 80% மார்க்கா அப்படின்னா ஒரு சரியான விஷயத்தை நாங்க என்ன பேசணும்னு நினைச்சோமோ நாங்க தொடர்ந்து உரையாடலாம் ஆனால் எங்களுடைய உரையாடல் எதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தணும்னு விரும்பணுமோ அது ஆடியன்ஸுக்கு கண்மையா இருக்கா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணணும் இல்லையா அதில் வந்து தோழர் அவர் சொன்ன விமர்சனங்களை நிச்சயமா நாங்க கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் திரும்ப ரிவ்யூ போட்டு பாக்குறேன் ரிவ்யூஸ் இருக்குது நம்ம எதை தவற விட்டோம் எப்படி சரி பண்ணிருக்கணும் அப்படின்றத அடுத்த உரையாடலில் நிச்சயமாக நாங்கள் அதை தவிர்த்துக் கொள்கிறோம் அடுத்த கூட்டம் இதை விட சிறப்பான ஒரு தலைப்பில் நிகழும் அதற்கு தோழர்கள் வந்து நிச்சயமாக கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும்